Hello my dear friends and family, welcome back to my channel Devi Suresh Lifestyle. இன்னைக்கு நான் வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி வாழைப்பூ ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து அதில் உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மேல் டாப் சைடு இருக்கிறது மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி பிங்க் கலரில் மாறிடுச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது சமைக்கிறதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை, ஏன்னா சாம்பார் பொடி போடுவோம், அதுலேயே உரப்பு இருக்கும் அப்படின்றதுனால. நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இது எவ்வளோ கடலைப்பருப்புனா ஒரு 50 கிராம் இருக்கும். இதை தனியாகவே ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கடலைப்பருப்பு வேக லேட் ஆகும் அப்படின்றதுனால. வெந்த கடலைப்பருப்போடு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பூ, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கூடயே கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக சீரகம் போட்டு இதை ஒரு 5 விசில் விட்டால் நம்ம வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிரும். வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அதிகமான ஃபைபர் சத்து இருக்கிறதுனால ஒரு வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது வாழைப்பூ, வாழைத்தண்டு இதை வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அது கூடயே 1 டீஸ்பூன் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை விசில் போட்டேன். இது வந்து ஒரு 5 விசில் வரணும். ஏன்னா வாழை அந்த பூ வந்து நல்லா வெந்தாதான் நரன்னு இருக்காது. அதுக்காக நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்றதுனால நான் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். அது கூட கடுகு, சீரகம், வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு, அதை இறக்கி வச்சு நம்ம தாளிச்சதை அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இவ்வளோ தண்ணி இருக்குது, அதனால் திரும்ப அடுப்பில் வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் கூட்டை ரெடி பண்ணிக்கலாம். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிரும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமே. வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் சேர்த்துக்கிறது. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, பட் என்ன பண்ண, வடை செஞ்சு கொடுத்தா அதில் கொலஸ்ட்ரால் கூடிரும். அதனால் கூட்டு, பொரியல் அப்படி தான் செஞ்சு கொடுக்கணும். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.